சொல்லுவார். இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே என்று சொல்லி மனிதர்களை குறித்து ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறார். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லி இந்த பூமியிலே நோவாவின் காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுடைய குறிப்பையும் நோவாவினுடைய குறிப்பையும் ஆண்டவர் தெளிவாக, திட்டமாக, தீர்க்கமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நோவாவின் காலத்திலே நடந்ததைப் போல மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நீங்களும் நானும் நோவாவின் வம்ச வரலாறு, நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக சஞ்சரிப்பு என்று சொன்னால், நாங்கள் சில வேதங்களிலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுது அந்த சஞ்சரிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, நோவா தேவனோட பழகி கொண்டிருந்தான் என்று சொல்லி வாசி. இன்னும் சில பதிப்பகங்களை நாம் பார்க்கும் பொழுது நோவா நெருங்கி உறவாடி கொண்டிருந்தான் தேவனோடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனோடு சஞ்சரித்த மனிதன், தேவனோடு உறவாடின மனிதன், தேவனோடு பழகிய மனிதனை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் தேவனோடு பழகுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கண்டிப்பாக வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 13வது வசனம்